வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் செய்முறை தேர்வுக்கான 8 டாஸ்க்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. போன வீடியோவில் அந்த 8 டாஸ்க் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த 8 டாஸ்க்லேயும் ஒரு டாஸ்க்குக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கும், என்னென்ன பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் அந்த 8 டாஸ்கில் முதல் டாஸ்க்கான வீட்டை பராமரித்தல், இந்த டாஸ்க்கை பற்றி தான் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மேற்கொண்டு வீடியோவில் போகலாம். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீட்டை பராமரித்தல் என்பது சுத்தமாகவும் நன்றாகவும் வீட்டை பராமரிப்பதை குறிக்கிறது. இது ஒரு வீட்டின் அழகையும் செயல்திறனையும் நீடிக்க உதவுகிறது. கீழே சில முக்கியமான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்ட்டு சொல்லி ஒரு 5 டாஸ்க் இதில் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தினசரி சுத்தம் செய்தல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தினசரி சுத்தம் செய்தல்னா என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். வீட்டின் தரை, சலரங்கள், வாசல்கள் ஆகியவற்றை தினமும் தூய்மையாக வைத்து கொள்ளவும் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தூசி, குப்பை மற்றும் பாக்டீரியாக்களை நீக்க முறையான ஒழுங்கு தேவை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அளவுக்கேற்ப பொருட்களை பராமரித்தல். தேவையற்ற பொருட்களை அகற்றி வீடு அமைதியாகவும் நெறிமுறையானதாகவும் மாற்றவும். அடுத்து கண்ணியமான அடுக்குமுறை. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுக்குமுறை, சமையலறை மற்றும் குளியலறை. தங்குமறை, சமையலறை மற்றும் குளியலறையை அடிக்கடி சுத்தம் செய்து வைக்கவும். அதாவது இதில் ஆர்டராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சுத்தம் செய்யணும்னா, தங்குமறை, அதுக்கப்புறம் சமையலறை, அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனலாக எங்கே போகணும், குளியலறைக்கு போகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பொழுதுபோக்கு பராமரிப்பு. இதில் தோட்டம் உள்ளதானால் செடிகளை நீர் ஊற்றவும் மற்றும் பழுதடைந்த பொருட்களை சரி செய்து வைத்து கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீட்டின் வெளிப்புறம் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். அதாவது சுற்றுச்சூழல்ன்றது பாதுகாக்க வேணும். அது செடி எல்லாமே தகுந்த தண்ணி ஊற்றி பராமரிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைனல் டாஸ்க்கான 5வது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மின் விளக்குகள், பூட்டுகள் போன்றவற்றை உடனே சரி செய்யவும். சின்ன சின்ன பொருள்லாம் நீங்களே சரி செய்ய கற்றுக்கணும். ஒரு ஃபேன் ஓடலைன்னா என்ன ப்ராப்ளம், லைட் எரியலைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் ப்ராக்டிக்கலில் போய் இதை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலே நடக்கும். சேம் இதை வச்சு தான் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டும் நடக்கும். அதனால் இதை தெரிஞ்சிக்காமல் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகக்கூடாது. இதை தான் கேட்பாங்களா அப்படின்னா இதை கேட்க மாட்டாங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் கண்டிப்பாக கேட்பாங்களே ஒழிய வேறு எதுவும் உங்களுக்கு வெளியிலேருந்துலாம் கேட்க மாட்டாங்க. வெளியிலேருந்து கேட்குறதுலாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வீட்டை பராமரிக்க ஒரு நாள் திட்டம் அல்லது வார திட்டம் உருவாக்கி அதன்படி செயல்படலாம். இது வீட்டின் சுத்தத்தையும் அமைதியையும் நீடிக்க உதவும். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் செய்முறை தேர்வு இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த 8 டாஸ்க்கை பற்றி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த 8 டாஸ்க்கும் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா தான் அந்த இடத்துல நீங்கள் எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் உங்களால் சரியாக செய்ய முடியும். ஏன்னா இந்த செய்முறை தேர்வுக்கு 70 மதிப்பெண் உண்டு. அதனால் இதையும் ஒரு மார்க்கை எடுத்துக்குவாங்க. நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் போகும்போது இந்த மார்க்கும் உங்களுக்கு கணக்கில் வரும். அதனால் இந்த 8 டாஸ்க்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது உங்களுக்கு அங்கே போகும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முதல் டாஸ்க்கை முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 2வது டாஸ்க் என்னென்ன அதில் வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.